மார்ச் 27ஆம் தேதி 1997 இரவு 7 நைட் ஹாக் போர் விமானம் இருளை கிழித்துக் கொண்டு முன்னேறிக் கொண்டிருந்தது. இந்த நைட் ஹாக்கின் பைலட் லெப்டினன்ட் கர்னல் டேல் ஜெல்கோவின் மிஷன் பெல்கிரேடில் உள்ள செர்பியன் விமானப்படை கட்டளை மையத்தின் மீது குண்டு வீச்சு நடத்துவது. ஆனால் இந்த விமானப்படை தளத்திலிருந்தே அந்த இரவு ஜெல்கோவுக்கு தடையாக அமைகிறது. ஜெல்கோவின் நைட் ஹாக்குக்கு உதவியாக வந்தவை F-16 வைபர் விமானங்கள். அவை எதிரிகளின் ரேடார்களை இலக்கு வைத்து அழித்துக் கொண்டிருந்தன. நைட் ஹாக் படை செர்பியா எல்லைக்கு வந்தபோது அவர்களின் ரேடியோவில் ஏதோ சத்தம் கேட்டது. ஏனெனில் அன்றைய தினம் வானிலை மிகவும் மோசமாக இருந்தது. இதனால் F-16 வைபர்களுக்கு உத்தரவு வந்தது, தடத்துக்கு திரும்பி வாருங்கள் என்று. இப்போது ஜெல்கோ முற்றிலும் தனியாக விடப்பட்டான். இங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேற வேண்டுமெனில் அவன் தன் மிஷனை மறைமுகமாக முடித்தாக வேண்டும். ஆனால் அவன் ஒரு அதிநவீன போர் விமானத்தில் இருந்தான். நைட் ஹாக்கின் ஸ்டெல்த் திறன் அவ்வளவு சிறப்பானது. இந்த 65 அடி நீளமுள்ள விமானம் எதிரி ரேடாரில் ஒரு டென்னிஸ் பந்து அளவு சிறியதாகவே தெரியும். அதனால்தான் இதுவரை அவன் செய்த அனைத்து மிஷன்களும் வெற்றியடைந்தன. இந்த மிஷனை தவிர அதே நேரத்தில் தரையில் ஒரு ஆன்டி ஏர் மிசைல் பேட்டரி ஜெல்கோவுக்காக காத்திருந்தது. அதன் கட்டளை லெப்டினன்ட் கர்னல் ஜோல்டன் டானியின் கைகளில் இருந்தது. செர்பியன் உளவாளிகள் ஜோல்டன் டானிக்கு தகவல் கொடுத்திருந்தனர், எதிரி விமானங்கள் வருகின்றன என்று. டானி மனதுக்குள் நினைத்துக் கொண்டான், இன்றுக்கு இந்த பேயை கீழே இறக்குவேன் என்று. வானத்தை முழுமையாக ஸ்கேன் செய்ய வேண்டும். டானி தன் கட்டளை மையத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருந்தான். அப்போது ஒரு P-18 முன்கூட்டிய விமான கண்டறியும் கருவி ஆன்லைனில் வந்தது. அவர்கள் நினைத்திருந்தனர், இந்த P-18 எச்சரிக்கை கருவி குறைந்த அதிர்வெண்ணில் எதிரி விமானங்களை கண்டறியும் என்று. ஆனால் அந்த குறைந்த அதிர்வெண்ணில் மழை மேகங்களும் கண்டறியப்படுகின்றன. இதனால் திரையில் ஏராளமான புள்ளிகள் தோன்றின. அவை அனைத்தும் போலி சமிக்ஞைகள். ஆனால் திடீரென அதில் ஏதோ ஒரு பொருள் தோன்றியது. அது மிகவும் சிறியது, டென்னிஸ் பந்து போல மேகங்களுக்கு இடையே நகர்ந்து முன்னேறி வந்தது. ஜெல்கோ தன் இலக்கை நோக்கி மிக வேகமாக சென்று கொண்டிருந்தான். விமானத்தில் உள்ள கம்ப்யூட்டரும் குண்டு வீச தயாராகிக் கொண்டிருந்தது. இங்கு டானிக்கு குறைந்த அதிர்வெண் ரேடாரில் இலக்கு தெரிந்தது. அது அவர்கள் முன்னால் இருந்தது. ஆனால் அதை லாக் செய்ய ஒரு SAM ரேடார் தேவைப்பட்டது. அப்போது டானி வானத்தை முழுமையாக ஸ்கேன் செய்து கொண்டிருந்தான். இலக்கை லாக் செய்ய முயற்சித்தான், ஆனால் திரையில் எதுவும் தெரியவில்லை. அப்போது திடீரென ஜெல்கோ மிகவும் ஆபத்தான ஒரு செயலை செய்தான். அவன் தன் நைட் ஹாக்கின் குண்டு வீசும் பகுதியை திறந்தான். இதனால் நைட் ஹாக்கின் சமிக்ஞை எல்லா ரேடார்களிலும் தெரிய வாய்ப்பு உண்டு. அது திறந்தது. தவறான இடத்தில் 2 ராக்கெட்டுகள் வானத்தில் தோட்டாக்கள் போல பறந்து சென்றன. ஜெல்கோ தன் குண்டுகளை வீசினான். அந்த குண்டுகள் நேரடியாக அவனது இலக்கை நோக்கி சென்று வெடித்தன. குண்டு வெடிப்பால் நைட் ஹாக்குக்கு வெற்றி கிடைத்தது. ஆனால் ஜெல்கோ அங்கிருந்து வெளியேற முயற்சித்த போது திடீரென சில வினாடிகளில் அவனது காக்பிட்டல் விளக்குகள் ஒளிர ஆரம்பித்தன. எச்சரிக்கை சமிக்ஞைகளுடன். அதாவது அவனது நைட் ஹாக் எதிரி ராக்கெட்டுகளால் லாக் செய்யப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் ஜெல்கோ பார்த்தான். அவனுக்கு பக்கவாட்டில் 2 மிசைல்கள் வானத்தில் பறந்து நேரடியாக அவன் பக்கம் வந்து கொண்டிருந்தன. இப்போது ஜெல்கோ முழுமையாக அந்த ராக்கெட்டுகளில் இருந்து தப்பிக்க முயற்சித்தான். அவன் தன் நைட் ஹாக்கை இப்படியும் அப்படியும் திருப்பி மிசைல்களில் இருந்து தப்பிக்க முயன்றான். ஜெல்கோ தன் நைட் ஹாக்கை வானத்தில் உயரத்துக்கு எடுத்துச் சென்றான், இப்படி மிசைல்களில் இருந்து தப்பிக்க. ஆனால் அவன் எவ்வளவு உயரத்துக்கு சென்றானோ அவ்வளவு எச்சரிக்கை சமிக்ஞைகள் உரத்தாக ஒலிக்க ஆரம்பித்தன. ஜெல்கோ உயரத்துக்கு செல்லும்போது திடீரென நேரம் நின்றுவிட்டது போல உணர்ந்தான். அந்த நேரத்தில் ஜெல்கோவுக்கு புரிந்தது, இது முடிந்து விட்டது என்று. 2 மிசைல்களும் அவன் பக்கமே வந்து கொண்டிருந்தன. இந்த மிசைல்கள் பிராக்சிமிட்டி மிசைல்கள், அதாவது அவை விமானத்துக்கு அருகில் வந்து வெடிக்கும். ஆனால் முதல் மிசைல் சரியாக வேலை செய்யவில்லை. அது அவன் விமானத்தின் பக்கவாட்டில் தவறி சென்றது. இன்னொரு மிசைல் மிச்சம் இருந்தது. அந்த மிசைல் மட்டும் வேலை செய்தது. அது வந்து நைட் ஹாக்கின் இடது இறக்கையின் முன் வெடித்தது.
இதனால் அந்த இடது இறக்கை வானத்தில் பறந்து சென்றது. பின்னர் திடீரென வானம் தீப்பிழம்புகளால் ஒளிர்ந்தது. நைட் ஹாக் மிக வேகமாக கீழே விழுந்து கொண்டிருந்தது. ஜெல்கோ உள்ளே பயங்கரமான G-ஃபோர்ஸை எதிர்கொண்டிருந்தான். அவனது இருக்கையில் எச்சரிக்கை அறிகுறிகள் மட்டுமே தெரிந்தன. விமானம் மிக வேகமாக சுழன்று கீழே வந்து கொண்டிருந்தது. ஜெல்கோவால் இருக்கையிலிருந்து அசைய முடியவில்லை. அவனது கைகளும் அசையவில்லை. ஜெல்கோவுக்கு இது ஒரு மிக முக்கியமான நிலை என்று புரிந்தது. இப்படிப்பட்ட சூழலில் இஜெக்ஷன் செய்வது மரணத்தை அழைப்பது போல. ஆனால் வேறு வழியில்லை. அவனது கைகள் அசையாவிட்டாலும் எப்படியோ இஜெக்ஷன் லாக்கை எடுத்தான். உடனே விமானத்தின் கேனோப்பி ஒரே நொடியில் வெளியே சென்றது. முழு இருக்கையும் காற்றில் இருந்தது. சில வினாடிகள் ஜெல்கோ ஃப்ரீ ஃபாலில் தன் இருக்கையிலிருந்து கீழே விழுவது போல உணர்ந்தான். அப்போது திடீரென பாராசூட் திறக்கும் சத்தம் கேட்டது. ஜெல்கோ பக்கவாட்டில் பார்த்தபோது தன் நைட் ஹாக் கீழே விழுவது தெரிந்தது. ஜெல்கோ மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். ஏனெனில் அவன் இன்னும் உயிருடன் இருந்தான். ஆனால் அவனுக்கு மற்றொரு எண்ணம் வந்தது. எதிரிகள் இன்னும் அவனை தேடிக் கொண்டிருக்கின்றனர் என்று அவனுக்கு தெரிந்தது. யாருக்கும் தெரியாமல் தரையில் இறங்கினால் மீட்கப்பட வாய்ப்பு உண்டு. அப்போது அவன் மேலே பார்த்தான். பாராசூட் பிரகாசமான ஆரஞ்சு நிறத்தில் இருந்தது. அந்த பிரகாசமான ஆரஞ்சு பாராசூட்டால் அது ஒரு ஃபிளேரை போல தெரிந்தது. அப்போது ஜெல்கோ தன் சர்வைவல் கிட்டிலிருந்து ரேடியோவை எடுத்து தான் உயிருடன் இருக்கிறேன் என்று தளத்துக்கு தகவல் கொடுத்தான். அந்த செய்தியை கேட்டு தளத்தில் இருப்பவர்கள் பெருமூச்சு விட்டனர். அவன் ரேடியோவில் பேசிக் கொண்டிருக்கும் போதே தரையில் ஒரு பள்ளம் தெரிந்தது. அந்த பள்ளத்துக்கு அருகில் ஜெல்கோ இறங்கினான். அதனால் ரேடியோவில் பேச முடியவில்லை. இப்போது ஜெல்கோ முற்றிலும் தனியாக இருந்தான். எதிரிகள் மிகவும் கோபத்துடன் அவனை தேடும் முயற்சியில் இருந்தனர். ஜெல்கோ அந்த பள்ளத்தை நோக்கி ஓடி அங்கு அமர்ந்து யாரும் பார்க்காதவாறு தன் மீது மண்ணை போட்டுக் கொண்டான். இப்போது அவன் மீட்புக்காக காத்திருந்தான். நைட் ஹாக் கீழே விழுந்த செய்தி மிக வேகமாக பரவியது. அதேபோல் எதிரிகள் ஜெல்கோவை தேடிக் கொண்டிருந்தனர். ஜெல்கோவைச் சுற்றி பலரின் பேச்சு சத்தங்கள் கேட்க ஆரம்பித்தன. செர்பியன் வீரர்கள் ஜெல்கோவை தேடிக் கொண்டிருந்தனர். பின்னர் அவர்களுடன் உள்ளூர் மக்களும் அங்கு இருந்த போலீசாரும் இணைந்து கொண்டனர். ஜெல்கோ இருந்த பகுதியைச் சுற்றி ஃபிளாஷ் லைட்கள் மின்னிக் கொண்டிருந்தன. நெடுஞ்சாலையில் ட்ரக்குகள் ஓடிக்கொண்டிருந்தன. இவை அனைத்தும் ஜெல்கோவுக்கு கேட்டுக்கொண்டிருந்தன. ஜெல்கோ எதுவும் செய்ய முடியாமல் அமர்ந்து மீட்புக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தான். ஆனால் திடீரென பள்ளத்தின் அருகில் யாரோ வரும் சத்தம் கேட்டது. தலையை மெதுவாக திருப்பி பார்த்தபோது பள்ளத்தின் அருகில் உள்ள பாறையில் யாரோ தேடிக்கொண்டிருப்பது தெரிந்தது. அப்போது அவர்கள் பக்கத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. மோப்பம் பிடிக்கும் சத்தம். தலையை திருப்பி பார்த்தபோது அது ஒரு நாய். ஜெல்கோ மெதுவாக தன் கத்தியை எடுத்தான். அந்த நாயை நோக்கி மெதுவாக அடியெடுத்து வைத்தான். அந்த நாய் மட்டும் அவனை கவனித்து மெதுவாக அவன் பக்கம் வந்தது. ஜெல்கோ அந்த நாயை கொல்ல வேண்டும் என்று நினைத்தான். ஏனெனில் அந்த நாயை அமைதியாக கொன்றால் யாருக்கும் தெரியாது. ஆனால் அவன் கொல்லவில்லை. ஏனெனில் அந்த நாயை அங்கேயே கொன்றால் அதன் உரிமையாளர் உடனே நாயை தேடி வருவார். ஜெல்கோவுக்கு சிறிது நிம்மதி கிடைத்தது. அந்த நாய் ஜெல்கோவுக்கு அருகில் வந்தது. அவனது வாசனையை மோப்பம் பிடித்தது. பின்னர் திரும்பிச் சென்று விட்டது. அப்போது திடீரென ரேடியோவில் ஒரு குரல் வந்தது. ஜெல்கோவை மீட்கும் குழு வந்துவிட்டது என்று. ஜெல்கோ மேலே எழுந்து பார்த்தான். சுற்றி யாராவது இருக்கிறார்களா என்று ரேடியோவில் கேட்டுக்கொண்டிருந்தனர். நாங்கள் உன்னை மீட்கலாமா என்று. ஜெல்கோ மேலே எழுந்து பார்த்தான். இன்னும் ஃபிளாஷ் லைட்கள், எதிரிகள் அங்கேயே இருந்தனர். அந்த நேரத்தில் ஜெல்கோ மௌனமாக இருந்தான். ஹெலிகாப்டரில் இருக்கும் குழு மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. இப்போது ஆபத்தில்லாமல் மீட்க முடியாவிட்டால் பின்னர் மீட்போம் என்று. பின்னர் ஜெல்கோ ஒரு கடைசி முயற்சி செய்தான். ரேடியோவை எடுத்து தயாராகுங்கள், மீட்புக்கு போகலாம் என்றான். ஜெல்கோ தன் இன்ஃப்ராரெட் டிரான்ஸ்பாண்டரை ஆன் செய்து வானத்தை நோக்கி காட்டினான். அதிலிருந்து மீட்பு எங்கு செய்ய வேண்டும் என்று தெரியும். ஆனால் அவனது இன்ஃப்ராரெட் ஸ்ட்ரோப் வேலை செய்யவில்லை. இதனால் ஹெலிகாப்டர் மீட்பு எங்கு செய்ய வேண்டும் என்று கண்டறிய முடியவில்லை. இப்போது ஜெல்கோ அங்கேயே தன் அதிர்ஷ்டத்தை பார்த்து கொண்டிருந்தான்.
இப்படி ஏன் நடக்கிறது? என் டிரான்ஸ்பாண்டர் ஏன் வேலை செய்யவில்லை என்று கோபப்பட்டான். ஜெல்கோவிடம் ஒரு பேக்கப் இருந்தது, ஆனால் அந்த பேக்கப் மிகவும் ஆபத்தானது. இருந்தாலும் அவன் பார்த்தான், வேறு வழியில்லை என்று. ஜெல்கோ பள்ளத்திலிருந்து வெளியே வந்து ஒரு ஃபிளேரை ஏற்றினான். முழு பகுதியும் பிரகாசமான சிவப்பு ஒளியால் ஒளிர்ந்தது. அப்போது மீட்பு ஹெலிகாப்டருக்கு ஜெல்கோ எங்கிருக்கிறான் என்று தெரிந்தது. ஆனால் அதே நேரத்தில் எதிரிகளும் பார்த்துவிட்டனர் ஜெல்கோ எங்கிருந்து ஃபிளேரை ஏற்றினான் என்று. மீட்பு ஹெலிகாப்டர் நேரடியாக அந்த பகுதிக்கு வந்தது. அதே நேரத்தில் எதிரிகளின் கார்கள், வீரர்கள் அந்த பகுதிக்கு அருகில் வந்தனர். பின்னர் ஜெல்கோவுக்கு ஒரு ரேடியோ டிரான்ஸ்மிஷன் வந்தது. உன் ஃபிளேரால் எங்களுக்கு லேண்டிங் ஸ்பாட் தெரியவில்லை என்று. உடனே ஜெல்கோ அந்த ஃபிளேரை தரையில் மண்ணில் தூக்கி எறிந்தான். அப்போது மீட்பு ஹெலிகாப்டர் நேரடியாக அவன் முன் இறங்கியது. ஜெல்கோ அந்த ஹெலிகாப்டரை நோக்கி ஓடினான். அங்கு ஒரு அமெரிக்க மீட்பு குழு அவனை வரவேற்றது. அந்த ஹெலிகாப்டர் ஜெல்கோவை மீட்டு பறந்து சென்றது. சில வினாடிகளில் எதிரி கார்கள், வீரர்கள் அந்த பகுதியை நிரப்பிவிட்டனர். ஜோல்டன் டானியும் அவனது குழுவும் இதுவரை ஒரு மாபெரும் குழுவாக இருந்தனர். அவர்கள் மாபெரும் நைட் ஹாக்கை கீழே இறக்கியவர்கள். பல ஆண்டுகளுக்குப் பிறகு டானி ஒரு நேர்காணலில் கூறினான், நைட் ஹாக் மீது மிசைல் தாக்கிய போது அது கால்பந்து போட்டியில் கோல் அடித்தது போல இருந்தது என்று. அமெரிக்கா ஒருபோதும் நைட் ஹாக்கின் துண்டுகளை மீட்டெடுக்க முயற்சிக்கவில்லை. நீங்கள் இன்னும் பெல்கிரேட்டில் உள்ள ஏவியேஷன் மியூசியத்தில் அந்த நைட் ஹாக் விமானத்தின் துண்டை பார்க்கலாம். இறுதியாக 2011இல் 12 ஆண்டுகளுக்குப் பிறகு டானியும் ஜெல்கோவும் சந்தித்தனர். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மற்றொரு சுவாரஸ்யமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். அதுவரை ஜெய் ஹிந்த்.